ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரைடு வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் காவேரி பட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பொலுமலை ஹில்ஸ்லேருந்து பொலுமலை ஃபோர்ட்டுன்னு சொல்கிறாங்க. திம்மராய சுவாமி டெம்பிள் இருக்குது இங்கே மேலே. அங்கேருந்து டுவர்ட்ஸ் சென்னை நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ எடுத்த வீடியோ இது. நான் ஸ்டார்ட் பண்ணப்போ க்ளோஸ் டு 1 o'clock. சீனிக் வியூஸ் ஆக்சுவலி மேலேருந்து பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஒரு 350 to 400 மீட்டர்ஸ் வந்து கான்க்ரீட் ரோடு இருக்குது. ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது இந்த இது. கோப்ரோ வியூ டஸ் நாட் ஆக்சுவலி ஜஸ்டிஃபை இது. ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. இந்த ஸ்டீப் இன்க்ளைன் முடிஞ்ச அப்புறம் மண் ரோடு ஸ்டார்ட் ஆகும். ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் இங்கே வந்தேன். என்னோடய புது டியூக் 390 Gen 3ல் வந்தேன். லடாக் சர்க்கியூட் பண்ணுற விருப்பம் இருக்கவங்களுக்கு இது ஒரு ப்ரிப்பரேட்டரி ரைடு மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் 2 தடவை லடாக் போயிட்டு வந்ததால் சொல்கிறேன். நாங்கள் இந்த கான்க்ரீட் ரோடு முடிஞ்ச அப்புறம் இட்ஸ் ஒன்லி சாண்ட், லூஸ் சாண்ட் இருக்குது, கிராவல் இருக்குது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். க்ளோஸ் டு 8 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே மண் ரோட்டில் இருக்கிற ஹேர்பின் பெண்ட்ஸு. இந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஆஃப் ரோடிங் பண்ணணுன்னு விருப்பம் இருந்தால் இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கான்க்ரீட் ரோடு முடிஞ்சிடுச்சு. இங்கேருந்து இந்த நார்மல் கீழே இறங்குற வரைக்கும் இப்படி தான் போய் ஆகணும். இங்கே ரைட்டு திரும்பின அப்புறம் ஒரு பார்க்கிங் ஏரியா மாதிரி இருக்குது. இங்கே இந்த பார்க்கிங் ஏரியா வரைக்கும் ஆக்சுவலி கார்ஸ் வரலாம். நல்ல ஓட்ட பழகி நல்ல மலை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வரலாம். இதுதான் பார்க்கிங் ஏரியா. இதுக்கு மேலே வந்து கார் எடுத்துன்னு போகிறது ரொம்ப கோப்ரோ வியூவில் சரியாக தெரியல. இட்ஸ் அ பிக் இன்க்ளைன். ஏறுறது கொஞ்சம் மேபி 4x4 இருந்தால் இட் ஷுட் பி ஈஸியர். இங்கேருந்து நம்ம கீழே இறங்குற வழி ஸ்டார்ட்டு பாருங்கள். அது மழை வந்து அங்கங்கே அரிச்சிருக்கு. அது நடுவில் நம்ம எடுத்துன்னு போனோம் வண்டியை. டியூக் 390ன்றதால வந்து இது ஸ்ட்ரீட் ஸ்பெசிஃபிக் டயர்ஸ். இந்த மாதிரி சர்ஃபேஸ்க்கு சூட் ஆகாத டயர் அது, மெட்ஸலர் டயர். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணலான்னு எடுத்துன்னு போயிருந்தேன் நான். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டுருப்பேன் ஃபார் பெட்டர் கண்ட்ரோல். நான் ஏறுறப்ப 2-3 இடத்துல எனக்கு கிரிப் ஸ்லிப் ஆச்சு. அதை அப்போ நான் ஷூட் பண்ணல. பிகாஸ் ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி இருக்குது தெரிஞ்சுக்க வந்து நான் ஷூட் பண்ணாமல் ஜஸ்ட் ஆன் த ஃப்ளோ அப்படியே ஓட்டிகிட்டு வந்தேன் நான். பாருங்கள், வியூஸ் ஆர் வெரி சீனிக். ரஃப்லி அபவுட் 280 kilometers from Chennai. And Kaveri Patnathinde about 17-18 kilometers. இந்த ஹேர்பின் பெண்டில் நிற்கிறோம் பாருங்க. இப்போ ஏன் நிற்கிறோன்னா, எதிரில் ஒரு கார் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ அதனால் வழி பிளாக் ஆகிடுது. அது கிளியர் பண்ணப்போ மற்றவங்க 2 வீலர்ஸ் வந்தவங்களாம் இறங்க ஆரம்பித்தாங்க. நான் வந்து சென்னையிலேருந்து தனியாக போயிருந்தேன். சோலோ ரைட் ஃப்ரம் சென்னை டு பலுமலை அண்ட் பேக். ஒருத்தர் அது வரைக்கும் கார் எடுத்துன்னு வந்துட்டார். இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தங்க இங்கேயே நிறுத்திட்டாங்க. இங்கேருந்து நடந்து போவாங்க போல இருக்குவாங்க. ஆமாம், இன்னொருத்தர் அந்த பெண்டில் நிறுத்திட்டார். நட்ஸ் கல் இருக்குது, ஸ்லிப்பரி. சரியான ட்ராக்ஷன் கிடைக்கலன்னா ஸ்லிப் ஆகும். இந்த எல்லா ஹேர்பின் பெண்ட்ஸும் இந்த மாதிரி நிறைய லூஸ் சாண்ட் இருக்குது. ஒன் திங், மேலேருந்து பார்த்தாலும் சரி, ஒரு ஹேர்பின் பெண்ட்லேருந்து உங்களுக்கு கிளியர் வியூ கிடைக்கிறப்ப இந்த மாதிரி
ஷ்ரப்ஸ் மறைக்காமல் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வியூஸ் சூப்பர் வியூஸ். ஒரு வெயில் இல்லாத நாள் வந்தீங்கன்னா ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் மேலே. பட் இது கோயில், அதை மனசில் வச்சுக்கணும் மேலே. அண்டு கோயில் இருக்குது ஃபுல்லாக பாறைக்கு மேலே. அதுக்கேற்ற மாதிரி ஷூஸோ இல்லை ஃபுட்வேர் நீங்கள் போட்ட செருப்பு வந்து அதுக்கேற்ற மாதிரி போட்டு வரணும். பாறையில் வழுக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்து போட்டு வரணும். தெரியுதா எப்படி அங்கங்கே அரிச்சிருக்கு ரோடு? அதனால தான் பார்த்து ஸ்லோவாக போக வேண்டியதாக இருக்குது. ஒரு இடத்துல எங்கேயாவது ஸ்லிப்பாகி விழுந்தால் அப்புறம் நம்ம தான் வண்டி தூக்கி நிற்கணும். அதுக்கு ஸ்லோவாக போகிறது பெட்டர். நான் வந்து கேமராவை ஹேண்டில் பாரில் ஃபிட் பண்ணியிருக்கேன், கோப்ரோவை. நான் இந்த வண்டி மாற்றினப்போ நான் ஹெல்மெட்டும் மாற்றினேன். இந்த ஹெல்மெட் மாற்றினப்போ இதுக்கான கோப்ரோ மவுண்ட் நான் வாங்கலை. அதனால் ஃப்ரண்ட் ஹேண்டில் பாரில் கோப்ரோ ஃபிட் பண்ணிவிட்டு இதை ஷூட் பண்ணியிருக்கேன். வித்தியாசமாக உங்களுக்கு வியூ தெரியுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுதான். காக்பிட் வியூவே தெரியாமல் ரோடு மட்டும் தெரியுதுன்னா, ஹெல்மெட்டில் புது ஹெல்மெட்டில் நான் அந்த கோப்ரோ மாட்டுறதுக்கான சின் மவுண்ட்டு வாங்கலை. அதனால தான் இப்படி தெரியுது உங்களுக்கு வியூ. அண்டு அதனால் என்னாச்சுன்னா என்னோடய மைக் அடாப்டருனால இது வச்சு பேச முடியல. ஸோ எல்லாமே நீங்கள் கேட்குறது எல்லாமே வாய்ஸ் ஓவர். வீடியோவை பார்த்து நான் வாய்ஸ் ஓவர் பேசுனது தான் இது. திங்க் நம்ம லாஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு இறங்கிட்டோன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச்சு. ஐ மீன் வரவங்க உங்கள் டயர் கண்டிஷன்ஸை பார்த்துக்கோங்க. ஏன்னா அதாவது இப்போ பஞ்சர் ஆச்சு இல்லை எதாவது இஷ்யூ ஆச்சுன்னா அந்த எந்த சப்போர்ட்டும் கிடையாது. வரவங்க யாராவது மீன் மற்ற டூ வீலர்ஸ் யாராவது வந்து அவங்க ஹெல்ப் பண்ணால் வழியே உங்களுக்கு வேறு எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது ஊருக்குள்ளே வர வரைக்கும். ஒரு 4 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு நீங்கள் இப்படி தான் ஓட்டு வர வேண்டியதாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 3.5-4 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு. இப்போ நம்ம கீழே இறங்கி இந்த ஆல்மோஸ்ட் இந்த வில்லேஜ் ஸ்ட்ரெச்சுக்கு வந்துட்டாங்க. இதுதான் அந்த டிக்கெட். மேலே போகிறப்ப டிக்கெட் வாங்கணும். 30 ருபீஸ் நினைக்கிறேன் ஃபார் 2 வீலர் அண்ட் 100 ருபீஸ் ஃபார் 4 வீலர். எல்லா வண்டிக்கும் உங்கள் டிக்கெட் வாங்கியிருந்தால் மேலே விடுறாங்க. இங்கேருந்து கொஞ்சம் நார்மல் ரோடு. நம்ம என்டர் ஆகிருக்கிறது வந்து மோரணஹள்ளி வில்லேஜ். இது மலை அடிவாரத்தில் இருக்கிற வில்லேஜ். நீங்கள் மேலே ஏறப்போ இதுதான் உங்களுக்கு கடைசி வில்லேஜ். நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா தண்ணி வாங்கணும் மேலே எதுவும் கிடைக்காது. இந்த டீ கடை தண்ணி கடை எதுவும் கிடையாது மேலே. என்ன வாங்கியிருந்தாலும் நீங்கள் ஒன்றா காவேரி பட்டணத்துலேயே வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த ஊரில் கூட எனக்கு கடை பார்த்த மாதிரி தெரியல. பட் இவ்வளோ பெரிய ஊர் இருக்கிறதால அட்லீஸ்ட் இதாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். பெட்டர் காவேரி பட்டணத்துலேயே வாங்கிட்டு வர்றது வில் பி எ பெட்டர் ஆப்ஷன். இந்த கடைசி சின்ன அந்த ஊருக்கு அப்புறம் திருப்பி ஒரு சின்ன ஃபாரஸ்ட் ஸ்ட்ரெச் மாதிரி வரும். இதுவும் கொஞ்சம் சீனிக்காக தான் இருக்குது. அந்த மலை விட்டு அப்படியே கீழே இறங்குற ஃபீல் அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வரும். இந்த ரோடு போய் காவேரிப்பட்டினம் போகிற ரோடை போய் ஜாயின் ஆகும். இந்த ஹேர்பின் பெண்டு கடைசி இது கிரேவலில் வர தார் ரோடில் வர ஹேர்பின் பெண்டு இது. இந்த ஸ்ட்ரெச்சிலேருந்து நம்ம கீழே இறங்கினப்புறம் காவேரிப்பட்டம் போகிற மெயின் ரோடை ரீச் பண்ணணும். இங்கேருந்து ரஃப்லி அபவுட் 11 கிலோமீட்டர்ஸ் டு காவேரிப்பட்டினம். இந்த இப்போ வர ஜங்ஷன்லேருந்து
மலை இறங்கி கீழே வந்தப்புறம் அங்கேயே நிறுத்தி கேமரா மவுண்டில் கேமரா டுவர்ட்ஸ் என் பக்கம் திருப்பி காவேரிப்பட்டினம் டவுன் வரைக்கும் அப்படி தான் ஓட்டின்னு வந்தேன். அதோட சில வியூஸ் ஆக்சுவலாக இப்போ காவேரிப்பட்டினம் டவுன் உள்ளே என்ட்ரு ஆகிருக்கிற ஃபுட்டேஜஸ் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நல்ல ஒரு 1:30 மணிக்கிட்ட வந்தேன்னு நினைக்கிறேன். நல்ல டிராஃபிக், அங்கங்கே நின்று போக வேண்டியதாக இருந்துச்சு. சென்னையிலேருந்து கிளம்பி திருப்பி சென்னைக்கு போகிறோம், அவ்வளோதான். எங்கேருந்து? சென்னையிலேருந்து கிளம்பி திருப்பி சென்னைக்கு போகிறோம். சென்னையிலேருந்து கிளம்பி சென்னைக்கு போகிறீங்களா? சென்னையிலேருந்து வந்து சென்னைக்கு போகிறோம். எங்கே? சென்னையிலேருந்து வந்து திரும்பி சென்னைக்கு போயிட்டுருக்கீங்களா? இந்த வழியாக போகிறீங்க? ஆமாம், வந்த வழியில் போகக்கூடாதுல்ல. நான் காலையில் சென்னையிலேருந்து கிளம்பி வந்த ரூட்டு வந்து வேலூர், கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம் வந்து இப்படி போனேன். இப்போ ரிட்டர்ன் வர்றது வந்து காவேரிப்பட்டினம்லேருந்து காகங்கரை, திருப்பத்தூர், வாணியம்பாடி இது ஜாயின் ஆகிட்டு ரிட்டர்ன் டுவர்ட்ஸ் சென்னை. அடுத்த வீடியோவில் கோப்ரோ மவுண்ட்டில் காக்பிட் வியூவோட பார்க்கலாம். இந்த செட்டப்லாம் மாற்றி ஹேவ் எ பெட்டர் குட் வியூ. டேக் கேர், பாய்.